நான் உங்களுக்கு ஆப்ரா எக்ஸாம் பற்றி சொல்லியிருந்தேன். ஆஸ்திரேலியா போய் who wants to pursue as a pharmacist in ஆஸ்திரேலியா அவங்களுக்குரிய வீடியோ இது. அதாவது கேப்ஸ் எக்ஸாம் வந்து ஆப்ரா எக்ஸாமை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள ஆஸ்திரேலியா ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வெளியிலேருந்து வேறு மற்ற கண்ட்ரிலேருந்து யார் போய் அங்கே ஃபார்மசிஸ்ட்டாக வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அந்த ஆஸ்திரேலியா ஸ்டாண்டர்ட்ஸை வந்து மீட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றதுக்காக தான் இது ஒரு கைண்ட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி. ஸோ இந்த முன்னாடி இது கேப்ஷன் இருந்தது, இப்போ ஆப்ரான்னு வந்து மாற்றிட்டாங்க. ஸோ ஜென்ரலி இந்த ஆப்ரா எக்ஸாம் எதை பற்றி வந்து ஜென்ரலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோமெடிக்கல், ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் கிளினிக்கல் சயின்சஸ் ரிலேட்டட் டு ஃபார்மசி ஃபீல்டு அது சம்மந்தமாக இருக்கும். ஸோ தட் யூ கேன் ப்ராக்டிஸ் அஸ் ஏ ஃபார்மசிஸ்ட் இன் ஆஸ்திரேலியா. ஸோ ஜென்ரலாக வந்து இது எப்போது இதனுடைய லாஸ்ட் செஷன் வந்து அந்த கேப்ஸ்ன்ற லாஸ்ட் செஷன் வந்து நவம்பர் 2024 முடியுதுங்க. அந்த எக்ஸாம் அந்த பழைய பேர் வந்து இந்த மந்தோட முடியுது. நவம்பர் 2024 அந்த கேப்ஸ் எக்ஸாம் முடியுது. ஸோ இதை தான் ஆப்ராவாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து 2025 3 டிஃப்ரெண்ட் பீரியடில் நடக்குது. ஒன்று வந்து மார்ச், ஜூலை, அப்புறம் நவம்பர். மார்ச்சில் எந்த தேதின்னு பார்த்தீங்கன்னா 3 to 5 2025, ஜூலையில் வந்து 14 to 16 அண்ட் நவம்பரில் வந்து 24 to 26. இது 3 டிஃப்ரெண்ட் பீரியடில் வந்து நடக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு எக்ஸாம் எழுதணுன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஈச் பீரியடில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் ரைட்டிங் எக்ஸாம் ஆன் மார்ச் அப்படின்னா யூ ஹாவ் டு ரெஜிஸ்டர் பிட்வீன் ஜனவரி டு ஃபெப்ரவரிக்குள்ளே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண. எஸ்பெஷலி 9th ஜனவரியிலேருந்து 3rd ஃபெப்ரவரிக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அதே வந்து ஜூலையில் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா 8ஆம் தேதி ஏப்ரல்லேருந்து 16ஆம் தேதி ஜூனுக்குள்ளே வந்து யூ ஹாவ் டு ரெஜிஸ்டர். அதே நவம்பர் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா யூ ஹாவ் டு ரெஜிஸ்டர் பிட்வீன் 19 ஆகஸ்ட்லேருந்து 27 அக்டோபருக்குள்ளே யூ ஹாவ் டு ரெஜிஸ்டர் ஃபார் த எக்ஸாம். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக இருக்கும். கம்ப்யூட்டர் டெலிவர்டு எக்ஸாமு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும். ஸோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் நடக்கும். அப்புறம் 120 கொஷின் வந்து டோட்டலாக இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் ஆல் MCQ கொஷின்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆஸ்திரேலியன் அந்த கேப்ஸ் வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே கேண்டிடேட் போர்ட்டல்னு வந்து வெப்சைட்டில் இருக்கும். ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் போர்ட்டல்னு இருக்கும். அதில் போய் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபில் பண்ணணும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் என்ன, மிடில் நேம் என்ன, லாஸ்ட் நேமு, உங்களுடைய ஜெண்டர், வெதர் யூ ஆர் ஃபீமேல் ஆர் மேல், அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் வந்து அதில் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இமெயில் ரிசீவ் ஆகும் வித் டெம்பரரி பாஸ்வேர்டோடு வரும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி யூ கேன் செட் யுவர் நியூ பாஸ்வேர்ட். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூஸிங் தட் கிரெடென்ஷியல் யூ கேன் லாகின் இன் கேண்டிடேட் போர்ட்டலில் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? யூஸ்வலி இந்த சொன்னல நான் இந்த ஆப்ரா எக்ஸாம் வில் பி ஹெல்ட் இன் 2025 இன் டிஃப்ரெண்ட் டேட்ஸில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸாம் வந்து எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி எல்லா கண்ட்ரிலையுமே வந்து இது நடக்குது. எஸ்பெஷலி இன் இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்டில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர், சண்டிகர், சென்னை, ஹைதராபாத், ஜலந்தர், லூதியானா, மும்பை, நியூ டெல்லி, புனே, நொய்டா, இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து நடக்குதுங்க. ஸோ இந்த இடத்த வந்து யூ ஹாவ் டு நோட் இட் டவுன். ஸோ யூ ஹாவ் டு ரெஜிஸ்டர் பிஃபோர் அப்பியர் ஃபார் இந்த எக்ஸாம். அதுக்கப்புறம் வெல் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் யூ கேன் சிட் ஃபார் த எக்ஸாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு செக் ஃபார் யுவர் எலிஜிபிலிட்டி டு சிட் ஃபார் த எக்ஸாம். ஸோ அந்த எலிஜிபிலிட்டி செக் பண்ணிட்டீங்களா? அப்படி பண்ணலைன்னா யூ ஹாவ் டு do the eligibility check. அது எப்படி பண்ணணுன்றது I will post it in another video. If you like my video, please subscribe, like and forward to your friends and family. Thank you very much.